சென்னை மாநகராட்சியின் 5, 6 மண்டலங்களின் தூய்மை பணிகளை தனியார் வசம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகை முன்பு இரவு பகலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் இல்லவா? அந்த போராட்டத்தின் போது தூய்மை பணியாளர்களின் ஒரு குறிப்பிட்ட குழுவினரை கடந்த 11ஆம் தேதி நடிகர் விஜய் அவர்கள் பனையூரில் உள்ள தாவேகாவின் தலைமை அலுவலகத்திற்கு வரவழைத்து நேரில் சந்தித்து பேசினார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிய விஜய் அவர்களுடைய குறைகள் மற்றும் கோரிக்கைகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. இருந்தாலும் விஜயின் இந்த செயல் பல்வேறு தரப்பிலிருந்து கடும் விமர்சனத்தை சந்தித்தது. இந்த போராட்டத்திற்கு சீமான், பே. சண்முகம், டிடிவி தினகரன் உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்களும் போராட்ட களத்திற்கு வந்துதான் ஆதரவை தெரிவித்தார்கள். ஆனால் நடிகர் விஜய் அவர்களோ போராட்ட களத்திற்கு வராமல் பனையூருக்கு அவர்களை வரவழைத்து, குறிப்பாக அவர்களுடைய சீருடையை மாற்ற சொல்லி புதிய ஆடைகளை அணிய வைத்து அவர் புகைப்படம் எடுத்துக்கொண்டது என்பது சென்னை மாவட்ட தாவேகா நிர்வாகிகள் மத்தியிலேயே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இத்தனைக்கும் போராட்ட களத்தில் தாவேகாவினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் உடனேயே கலந்து கொண்டு அவர்களுக்கு, அந்த தூய்மை பணியாளர்களுக்கு உணவு, குடிநீர் எல்லாம் வழங்கி இருந்தாலும் கூட விஜயனுடைய இந்த செயல் என்பது பொதுமக்களிடையேவும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு.